இன்னைக்கு தளபதியோட ரெஃபரன்ஸு எக்கச்சக்கமா இருந்தத பார்க்க முடிஞ்சது. குக்கு வித் கோமாளி சீசன் 7ல. ஸோ இன்னைக்கு எபிசோட் வெளியாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேரிங் நடக்குது. ஸோ பேரிங்க்காக பார்த்தீங்கன்னா, நெறைய கலர் கலரா ஒரு டயலாக்கோட ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர்டை பார்த்திங்கன்னா, கோமாளிகள் எல்லாருமே மாட்டியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒரு வில்லன் கெட்டப்பில் ரெடி ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது சனிய சகட ஸோ அந்த மாதிரியான வில்லன்கள். ஸோ நம்மளுக்கே அந்த வில்லன்களை சம்டைம்ஸ் பிடிக்காத படத்தில் பார்க்கும்போது அப்படி ஒரு வில்லன்களாக எல்லாருமே ரெடியாகி நின்றுருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஒரு பேரிங்க்கான ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ அதில் எப்பயுமே பேரிங்க்கான ஒரு ப்ராசஸில் யார் நல்லா ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது அந்த வகையில் பார்த்திங்கன்னா, செமையாக கலக்குனது உண்மையிலே அன்சாரை சொல்லணும். ஸோ ஜெகன்மோகினி அந்த ஒரு கெட்டப்பில் எல்லாரையுமே செம்ம கலாய்ச்சிருந்தார். எல்லாருமே எழுந்து நின்று பாராட்டினாங்க. அவரோட ஃபன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ராமரோட ஃபன் அவரோட ஸ்டைலில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே விட்டாங்க. ஸோ அவர் அதையும் மேனேஜ் பண்ணி ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மிர்ச்சி சிவா அவர்கள் மிர்ச்சி சிவா அவர்கள் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஆனால் குட்டியாக தான் இருந்தது. குரேஷி மிஸ்ஸிங்கு. ஸோ அந்த ஒரு பேரிங்கில் இதுதான் நடந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் அட்வான்டேஜ் டாஸ்க்கு. இன்றைக்கி அட்வான்டேஜ் டாஸ்கில் பார்த்திங்கன்னா, நிறைய ஒரு கப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அதை ஒரு க்ளவ் போட்டு அந்த க்ளவ்லேருந்து அவங்க கோமாளிக்கு ஊட்டி விடணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக நம்ம கானா வினோத் அண்ட் சுனிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து 8.5 கப்பு கிட்ட காலி பண்ணாங்க. ஸோ இதில் ஃபைனலாக பார்த்திங்கன்னா, முதல் முறையாக சுனிதா பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் ஏகப்பட்ட விஜய் சாரோட ரெஃபரன்ஸ் இருந்தது பார்க்க முடிஞ்சது. டிவிக்கோட ரெஃபரன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா, நம்ம அரவிந்த் சங்கீதா இவங்க 2 பேரும் எங்களுக்கு விஜய் சார் எங்களுக்கு புதுசாக எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா, டிவிக்கோட மியூசிக்கை போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புகழ் பார்த்திங்கன்னா, கோட் படத்தில் விஜய் சார் ஜீவா கேரக்டரில் வந்திருந்தார். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய விஜய் சார் பேசுகிற டைலாக்ஸ் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பேசினதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா குக்கு கோமாளி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.